பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே கூட சுனாமி வருவதற்கு முன்னதாக 2 முறை எனக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூட கூறியதாக நான் பதிவில் வெளியிட்டிருந்தேன். அதற்கு பின்பு ஒரு 2006க்கு பின்பு இந்த இடப்பட்ட காலங்களில் நான் நன்கு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு தரிசனம் கண்டேன். ஒரு தண்ணீர், கடல் போல தண்ணீர், அந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணி வந்து மேல் நோக்கி எழும்புது. அந்த மேல் நோக்கி எழும்பி ஒரு தண்டு மாதிரி நிற்குது. அந்த தண்ணிக்கு மேலே வந்து பூமி இருக்குது. அப்போ தண்ணியிலேருந்து ஒரு சிறு குழந்தை ஒன்று ஏறி மேலே போகுது. மேலே போய் அந்த பூமியை வந்து 3 முறை தட்டி விடுது. பூமியை அந்த 3 முறை தட்டி விடும் போது அந்த தண்டுலேருந்து அந்த 3 முறை அதை போய் திரும்ப வந்து உட்காருது. அந்த பூமியானது போய் திரும்ப வந்து அதை வந்து உட்காருது. அதான் பூமி 3 முறை அதிரும்னு எனக்கு ஒரு சத்தமாக ஆண்டவர் ஒரு உரத்த சத்தமாக சொன்னார். பூமி 3 முறை அதிரும் அப்படின்னு சொன்னார். இப்போது பூமி அதிர்ச்சினால் மற்ற காரியங்கள்னால உள்ள பூமி அதிர்ச்சிகள் அது வேறு. தன் ஸ்தானத்தை விட்டே அகன்று திரும்ப வரும். அதாவது அந்த பூமியை வந்து ஆண்டவர் வந்து ஒரு தண்டின் மேல் ஸ்தாபித்தார் என்று கூட வசனத்திலே படிக்கிறோம். யோபு 38வது அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? யோபுலையும் சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா 10:12 அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் வெறித்தார். இந்த வார்த்தையும் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் 3 முறை பூமி அதிரும் என்று கூறிய பொழுது உனக்கு அடையாளமாக ஏற்கனவே ஒரு முறை அதிர்ந்தது என்று கூட எனக்கு உரைத்தார். அப்போ நான் ஏதோ ஒரு காரியங்களை செய்தி கட்டியிருக்கும் பொழுதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிஸ்கவரி சேனல்லையோ ஏதோ ஒன்றில் நான் பார்த்துட்டு இருந்தபோது அமெரிக்காவில் வந்து யூராம் என்கிற பகுதியில் பூமியினுடைய அந்த மத்திய ரேகை பகுதி அவங்க வந்து எப்போவுமே ஃப்ளைட் இறங்குறதுக்கு வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடு சற்று விலகி இருப்பதாக அங்கு கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அப்போ பூமி தன் ஸ்தானத்தை விட்டு விலகி இருந்தது. இது எல்லினோ அப்படின்ற காரணத்தினால அந்த வட துருவ தென் துருவ அந்த காந்த புயல் மாற்றத்தினால் உருவானதா இதெல்லாம் வந்து எதனால் வந்து தெரியும். ஆனால் பூமி 3 முறை அதிரும். அதில் ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த காந்தப்புலத்தினுடைய மாற்றத்தினால தான் அந்த மீன்கள் எல்லாம் நிறைய செத்து கரை ஓரமாக ஒதுங்கிறது, அப்புறம் பறவைகள் எல்லாம் செத்து விழுகிறது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் எல்லாருமே நியூஸ்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இது வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு காலம். பறவைகளையும் மிருகங்களையும் மனிதர்களையும் பாரிக்கொள்வேன் என்று சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உம்முடைய சங்கீதம் 77:18 உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றினால் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது என்று தான் படிக்கிறோம். அப்போது எல்லாத்தையுமே அவருடைய கோபத்தினால் அவருடைய நியாய தீர்ப்புக்காக வானத்தையும் பூமியும் அவர் வந்து பயன்படுத்துவாராமா. அவர் படைத்த வானத்தையும் பூமியும் அவருடைய கோபத்துக்காகவே என்ன செய்வாராமா, திரும்ப நமக்கு எதிராக என்ன பண்ணுவார் ஆண்டவர் திருப்பி விடுவார். அப்படியாவது இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்கள் தன்னை நோக்கி பார்க்கும்படியாக. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்ட போது ஒரு கடைசியாக ஒரு தூதன் எச்சரிப்பாக வானத்தில் சொல்கிறார், பூமியில் உள்ள வாழும் அனைத்து சகல ஜாதிக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரர்களுக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் சத்தமாக அறிவித்து சொல்கிறாரு, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின அவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னான்னு சொல்லி அந்த தூதனை எச்சரிப்பு கொடுக்குறார். இதுதான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கு இருக்கிறோம். அப்போது நாம் பூமியில் வாழ்கிற எல்லா மக்களும் படைத்த தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். நம்ம இதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இந்து மதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்று நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஆதிபராசக்தி என்று சொல்லிக்கிறோம். ஆதிபராசக்தி அப்படின்னா நம்ம என்னங்க நீங்கள் கிறிஸ்டின ஆதிபராசக்திலாம் சொல்கிறீங்க, பொம்பளை தெய்வம் அவங்க இந்து கடவுளாக பெண்ணை வடிவத்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிறிஸ்டினில் உள்ளவங்க இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பேர்களுக்கும் பின்னாடி அதில் உள்ள அர்த்தத்தை நீங்கள் நோக்கி பார்க்கணும். என் பேர் இப்போ மாரீஸ்வரனாக இருந்து ஜேக்கப்னு ஆண்டவர் கொடுத்த பேருக்கு ஜேக்கப் மோரிசன் கொடுத்துருக்கு, அது வேறு.
இப்போ யாக்கோபுனா எத்தன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க எபிரேயில். இப்போ மாரீஸ்வரன்னா மாரினா மலை, ஈஸ்வரன்னா படைப்பாளி தருபவன், மலை தருபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஆதி பராசக்தி, அதாவது நம்மளுடைய பேர்கள் ஒன்றொன்றுக்கு பின்னாடி உள்ள அர்த்தங்களை நம்ம என்ன செய்யணும், புரிந்து அதை உணர்ந்து கொள்ளணும். ஆதினா மிக மிக பழமையான, பராசக்தினா பரம்பொருளை ஆளுகிற, சக்தினா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர், அவ்வளோதான். சக்தின்றதை வந்து இந்து மதத்தில் நம்ம பெண் உருவம் கொண்டு அதை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதில் கிறிஸ்தவர்களை வந்து கர்த்தர் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கோம். பிதாவாகிய தேவன் கடவுள் என்று சொல்கிறோம். முஸ்லீமில் அல்லாஹ்னு சொல்கிறோம். அல்லாஹ்னா அவரும் ஆண்டவனே இறைவனே என்று தான் பொருள். நீங்கள் இங்கே கர்த்தர்னு சொல்கிறத வந்து நீங்கள் அரபு மொழியில் உள்ள பைபிள்கள் எல்லாமே அல்லாஹ்க்கு தான் போடப்பட்டிருக்குதா சொல்லி நிறைய பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்க்குன்னா கடவுள் என்று அர்த்தம், கர்த்தர்னாலும் கடவுள் என்று அர்த்தம், ஆதிபராசக்தினாலும் கடவுள் தான் அர்த்தம். அப்போது நம்ம படைத்த கடவுளை நோக்குவோம். அப்போ நாங்கள் இந்த கடவுளை கும்பிட்றோமே, அப்போ நாம் அப்படியே இருந்துக்கிற மாட்டோம்னா இருந்துக்கணும். அப்படி கிடையாது. பாவ மன்னிப்பு அருளிய தேவன், நம் பாவங்களுக்காக மரித்த தேவன், அதற்குரிய வழக்குகளை நான் ஒவ்வொரு பதிவுலையும் அதனுடைய நம்ம ரிக்வேதத்திலிருந்து மற்ற இந்து மதத்தில் கூறப்பட்ட காரியங்களை உள்ள விளக்கங்களை நான் அப்புறமா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு பாதிப்பு நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு தான் நம்ம காலம் சமீபமாக இருக்குது, தேவனுடைய வருகை சமீபமாக இருக்குது, நியாய தீர்ப்பும் சமீபமாக இருக்குது. மனந்திரும்புங்கள் என்று சொல்லுகிறோம். அவர் பூமியையும் வானத்தையும் நீதியாக நியாயம் தீர்க்கார் என்று சொல்லி என்ன பண்ணுறோம், பைபிளில் படிக்கிறோம். அதனால் இந்த எல்லினோ பிரச்சனை, அப்புறம் பூமி அதிர்ச்சி பிரச்சனை, லெமுரியா கண்டம் உள்ளே போனது, இப்படி பல இயற்கை சீற்றங்கள் எப்படி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி சில வருஷத்துக்கு ஒரு அழிவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த அழிவு இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இது வந்து இறுதி கால அடையாளம். முதல் நடந்தது ஒரு 150 200 வருஷங்களுக்கு முன்னாடி, 600 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நடக்க போகிறதெல்லாம் கொஞ்சம் நாட்களிலேயே அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னென்னா ஆண்டோடைய வருகை சமீபம். அதை தான் வேதத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் கிட்டத்தட்ட இப்போ முதல்ல நடந்த எல்லினோ கூட என்னென்னா 1876 1877 இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்குது. அதன் மூலிமா பூமி ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வலைதளங்களிலும் மற்ற எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லினோ மூலிமா வரப்போகுதா அல்லது இயற்கை பேரிடர் மூலிமா வரப்போகுதா நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு அழிவு கண்டிப்பாக வரப்போகிறது. அதில் நீங்கள் இந்த ட்ராக்ஸ் மாதிரி உள்ள அந்த சின்ன புத்தகத்தில் என்ன போட்டுதுன்னா, கடலோர பகுதிகள் 50 கிலோமீட்டர் உள்ளே போயிடும் அப்படின்னு எழுதிருந்தேன். ஏங்க உங்கள் கடவுள்கிட்ட என்னங்க இறக்கமே இல்லாத கடவுளாங்க, என்னங்க அதெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டிங்களா? கடவுள் உங்கள் கடவுளை வந்து இதெல்லாம் பாதுகாக்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்நிய வேறு நம்ம கடவுளை கும்பிட்றவங்ககிட்ட சொன்னோம்னா, ஏங்க இப்படியெல்லாம் சொல்லிக்கிறீங்க, அழிவு வருதுங்க, கடவுள்னா அழிக்கக்கூடாதுங்க, காப்பாற்றணுங்க, நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணாங்க. வரப்போகிற அழிவு தடுக்க முடியாது, கடவுளுடைய கோபம் பற்றி எரியத்தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய கேடுபாடான வழிகளை விட்டு மனம் திரும்புகிறத வழியை பார்க்கணும். படைத்த கடவுளை, நமக்காக உயிர் துறந்து உயிர்த்தெழுந்த தேவனை, அவரை நோக்கி பார்க்குறதுக்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணும். ஒழிய குறை கூடிக்கிட்டு இடரல் பண்ணிக்கிட்டு நான் செய்ய மாட்டேன்னா இருந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பரலோகம் வேணும்னா இதை செய்யுங்க. இந்த காரியத்திலையும் நான் சொல்கிறேன், அந்த 7 படியை பின்பற்றுங்க. ஏற்கனவே சொன்னதை நான் திரும்பவும் ஒவ்வொரு பதிலும் சொல்கிறேன். பரிசுத்தாவி பெறணும், முதல்ல வந்து மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவி பெறுதல், சபை கூடுதல், சாட்சியான வாழ்க்கை, ஊழியம் செய்தல். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யணும். இதில் மதங்கள் எல்லாம் முக்கியமே கிடையாது. மதங்கள் எல்லாம் இப்போ கிபி 300 அப்புறம் தான் வரப்பட்டதான மதங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்தவ மதமே எங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய மனமாற்றம் தான் தேவை, உங்களுடைய மனமாற்றம் தான் தேவை. இது ஏமாத்துகிற வேலைன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். தனிப்பட்ட ஒரு யூத ஜனங்களுக்காகவோ இல்லை தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களுக்காக அவங்க வந்து என்ன செய்யலை, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழலை. எல்லா ஜனங்களுக்காகவும் தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். எல்லா ஜனங்களையும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் தூதர்கள் மூலமாக எச்சரிக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள், உங்களுடைய மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாதுகாப்பாராக.